ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எப்படா சம்மர் வெக்கேஷன் வரும்னு இருக்கும். எதுக்காகன்னா, 1 அப்போ தான் பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, 2 அப்போ தான் கூழ் வத்தல் போடுவாங்க. அம்மா அந்த பக்கம் போனதும் ஓடி வந்து நைஸாக அந்த பாத்திரத்தில் இருக்கிற மாவை இந்த மாதிரி கரண்டியில் கிண்டும்போது என்னமோ காலையில் எழுந்து நம்மளே அதில் சமையல் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம். 4 ஜீரகத்தை மேலே தூவிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் ஷெஃப் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். சைல்ட்ஹுட் மெமரிஸ் பற்றி பேசும்போது வத்தலை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா நான் வளர்ந்த இடத்துல வத்தல் ஒரு ரிச்சுவல். மயிலாப்பூரில் நாங்கள் இருந்த காம்பவுண்டில் குறைஞ்சது 15லேருந்து 20 குடுத்தனம் இருந்தாங்க. அதில் அட்லீஸ்ட் 10 பேர் வீட்லையாவது 1 இல்லைனா 2 குழந்தைங்க கண்டிப்பாக இருந்தாங்க. சின்னதாக இருக்கிற இடத்துல அவங்கவுங்க வீட்டு வாசலில் அந்த மாதிரி வத்தல் போட மாட்டோம். ஒரு பெரிய மொட்டை மாடி இருந்தது. அந்த மொட்டை மாடியில் தான் அந்த காம்பவுண்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் போய் வத்தல் போடுவோம். அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை அனுப்பி அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸை ஒரு புடவையோ இல்லை பிளாஸ்டிக் ஷீட்டோ விரித்து பிடிச்சிப்போம். எல்லோரும் ஒரே இடத்துல ஒன்றா வத்தல் போடுறதுனால ஏதோ திருவிழா மாதிரி இருக்கும். எக்ஸாமுக்கு கூட காலையில் எழுந்து படிச்சிருப்போமான்னு தெரியாது. ஆனால் வத்தல் போடுற அன்னைக்கு விடிகாலையில் எழுந்து உட்காந்து பேன்னு பார்த்துட்ருப்போம் அம்மா முகத்தையே. வெயில் வர்றதுக்கு முன்னாடியே போய் வத்தல் போட்டு முடிச்சிருவாங்க. அதுக்காக எல்லோரும் மொட்டை மாடியில் அசம்பிள் ஆகிடுவோம். பெரியவங்க தானே வத்தல் போட போகிறாங்க. அந்த இடத்துல குழந்தைங்களுக்கு என்ன வேலைன்னா, 1 வத்தல் போட்டு முடிச்சக்கப்புறமா அந்த பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கிற மிச்ச மாவெல்லாம் சுரண்டி கொடுப்பாங்க கடைசியாக. அதுக்காக அவங்க போட்டு முடிக்கிற வரைக்கும் அவங்களே பார்த்துட்டு உக்காந்துருப்போம். 2வது அவங்க எல்லோரும் போட்டு முடிச்சுட்டு கிளம்புனக்கப்புறமா நாங்கள் எல்லாம் தான் உட்காந்து காக்கா ஓட்டணும். கோல போட்டியில் மார்க் போடுற மாதிரி எல்லார் வீட்டு வத்தலையும் ஒரு 2 ரவுண்டு போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம். எங்களுக்கு யாரையாவது பிடிக்கலைன்னா அவங்க வீட்டு வத்தலில் இருக்கிற 4 வத்தல் எடுத்து சாப்பிட்ருவோம். இந்த கேப்பில் ஓடி பிடிச்சி விளையாடி ஜவ்வரிசி வத்தலில் வழுக்கி விழுந்து மண்டையை உடைச்ச கதையெல்லாம் இருக்குது. என்ன தான் நம்ம கடையில் வாங்கி வத்தல் சாப்பிட்டாலும் நம்ம கையால் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ற வத்தலோட டேஸ்ட்டே தனி தான். அதில் மண் ஒட்டியிருக்கும், இருந்தாலும் சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம், நம்ம கையால் தானே பண்ணோம் அப்படின்னு. ஜவ்வரிசி வத்தல், வெங்காய வடகம், கூழ் வத்தல், முறுக்கு மாதிரி ஒரு வத்தல், என்னென்னமோ விதவிதமாக பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணாலும் சரி, லாஸ்ட்டாக பாத்திரத்தில் ஒட்டிகிட்ருக்கிற மாவு எங்களுக்கு தான். இப்போ இருக்கிற மாதிரி செல்ஃபோனோ டெலிவிஷனோ அப்போ இல்லை. அதனால் எங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் ரொம்ப மெமரபுளாக இருந்தது. வத்தலை பார்க்கும்போது உங்களுக்கும் உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.